ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழரசன் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வீக்கெண்டில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய கல்கி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பிரபாஸ், அமிதாப் பச்சன், கமல்ஹாசன் இப்படி நிறையா நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து உருவாயிருந்தது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் பூர்த்தி பண்ணியிருக்கா இந்த படம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றத பார்த்துருவோம். கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு இமேஜினில் உருவாக்கப்பட்ட ஒரு உலகத்தை பற்றின கதை தான் இந்த படம். இதுக்கு முன்னாடி மகாபாரதம்னு ஒன்று நடந்திருந்தது. அந்த மகாபாரதத்தில் குருச்சேத்திரம் அப்படிங்கிற அந்த ஒரு போர்ஷன்லேருந்து இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த உலகம் வந்து பல்லாயிரம் ஆண்டுகள் கழித்து அந்த மகாபாரதத்தில் இருந்த கேரக்டர்லாம் அந்த பல்லாயிரம் ஆண்டுகள் கழித்து வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனை கதை தான் இந்த கதை. ஸோ கற்பனை கதை எடுத்தோன்னா கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து நிறையா கிராஃபிக்ஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்றது இருந்தது. ஸோ கிராஃபிக்ஸ்லாம் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. பட் இந்த படத்தில் வந்து கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃப் கொண்டு போய்கிட்டு இருக்கிற விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரோட கேரக்டரையும் வந்து ரிவீல் பண்ணுறதுக்காகவே போயிட்டுருக்கு. ஸோ அதனாலவே வந்து கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். இருந்தாலும் அது எதுக்காக அப்படிங்கிறது செகண்ட் ஹாஃப் பார்த்தா தான் புரியும். ஏன் அப்படின்னா எந்தெந்த கேரக்டர் என்னென்ன பண்ணுறாங்க, எதுக்காக வந்து இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்குரிய டைம் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்து நடிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து லேக் ஆகுது அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே செகண்ட் ஹாஃபில் வந்து அவ்வளோ வந்து இந்த படத்தை விரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லணும். இந்த படத்தில் பிரபாஸ் ஒரு ஆக்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. பிரபாஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருமே நல்லாவே நடிச்சிருந்தாங்க. பிரபாஸ் அவர்களுக்கு வந்து வேலைகள் கொஞ்சம் கம்மி தான். ஹீரோ அவராகவே இருந்தாலும் இந்த படத்தில் பார்க்கும்போது அமிதாப் பச்சன் அவர்களை தான் பெருசாக காட்டுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவர் தான் ஹீரோ மாதிரி நமக்கு வந்து தென்பட்டு இருப்பாப்ல. படத்தில் கிளைமேக்ஸ் காட்சியை பார்த்தீங்கன்னா சூப்பராகவே எடுத்திருந்தாங்க. பார்ட் 2க்கான லீடை வந்து சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. அதுவும் இந்த படத்துக்கு ரொம்ப ப்ளஸ் அப்படின்னு சொல்லணும். இந்த படத்தில் மைனஸ் அப்படின்னு சொல்ல போனால் அது ஃபஸ்ட் ஹாஃப் தான் சொல்லணும். அந்த லேக்கை தவிர்த்து இந்த படத்தில் வந்து அந்தளவுக்கு வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே அமையலை. ஸோ இந்த படம் வந்து இந்த வீக்கெண்டில் வந்து தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா தேட்டரில் பார்க்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு படமாக இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறேங்க, பாருங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.